கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் பாராய் மனமே. கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் பாராய் மனமே. கோர மனித கொலை செய்தார் கோர காட்சி பார் மனமே. கோர காட்சி பார் மனமே. கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் பாராய் மனமே. கந்தை அணிந்தார் நிந்தை சுமந்தார் கள்வர் நடுவில் கொலை மரத்தில். எந்தனை மிக்க இத்தனை பாடே எந்த ஜீவநாயகா எந்த ஜீவநாயகா. கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் பாராய் மனமே. என்னை மீட்ட கொலை மரமே அன்னை ஏனா என்ன செய்வே. என்னை உமக்கே ஒப்புவித்தே என்றென்றுமாய் நான் வாழ என்றென்றுமாய் நான் வாழ. கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் பாராய் மனமே. வானம் பூமி ஒன்றாய் இணைத்த வல்ல தேவா உமக்கே சரணம். வாடி வாடி கொலை மரத்தில் நிற்கும் காட்சி பார் மனமே. நிற்கும் காட்சி பார் மனமே. கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் பாராய் மனமே. அல்லேலூயா 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 என்றென்றும் அல்லேலூயா என்றென்றும். கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் பாராய். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்வோம்.
மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் பரிசுத்தமும் நிறைந்து பரத்தில் வீற்றிருக்கின்ற எங்களுக்குள் வாசம் பண்ணுகின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சத்தியத்தை அறியும்படியாக நாங்கள் உம்முடைய சமூகம் வந்திருக்கிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தம்முடைய ஜீவ வார்த்தையின்படி சத்தியத்தை விளங்கிக் கொள்ளவும் விடுதலையை எங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறார். அடியனை மறைத்து இந்த வார்த்தைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள விடுதலையை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவ விமோசனத்திற்காக இந்த பூமியில் வாழ்கின்ற அனைத்து மனுக்குலமும் அனுதின வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அனைவருக்கும் தெரியும், பாவம் என்பது மனுக்குலத்தை நரக ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து அக்கினி கடலிலே தள்ளிவிடும். ஆகவே இந்த நரக ஆக்கினைக்குள்ளான தீர்ப்பை குறித்து மனுக்குலம் பயந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பாவம் என்பது இந்த பூமியிலே நாம் வாழுகின்ற பொழுது நமக்குள் எந்த நேரமும் ஒரு பயத்தையும் ஒரு கலக்கத்தையும் ஒரு வியாகுலத்தையும் ஒரு சஞ்சலத்தையும் கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அநேக நேரங்களிலே இந்த உலகத்திலே புதிதாக வருகிற சட்ட திட்டங்கள், காலநிலை மாற்றங்கள், ஆட்சியின் மாற்றங்கள், புதிய செயலாக்கங்கள், இவைகள் எல்லாம் நம்மை பயமுறுத்துகிறதாகவே கலக்கமுறை செய்கிறதாகவே இருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் பாவம் தான். பாவம் நம்மை விட்டு அகன்று விட்டால், பாவத்தினின்று நாம் விடுதலை பெற்று விட்டால் இந்த கலக்கமும் பயமும் நம்மை விட்டு போய்விடும். இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது அல்ல, நிலையானதும் அல்ல. ஒரு வழி பிரயாணத்தில், ஒரு வாகனத்தில் நாம் பிரயாணம் பண்ணுகின்ற வேளையில் அந்த கொஞ்ச தூர பிரயாணமா இருக்கலாம், நீண்ட தூர பிரயாணமா இருக்கலாம். பிரயாண நேரத்தில் மாற்றம் நாம் அந்த வாகனத்தை நமக்கு ஏற்ற விதத்தில் சில மாற்றங்களோடு பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அதற்கு பின்பு அங்கே இருக்கிற எதையும் நாம் எடுத்துக்கொள்வதில்லை. அப்படியே விட்டு நாம் அந்த வாகனத்தை விட்டு வெளியேறி விடுகிறோம். அதே போல்தான் இந்த பூமியிலே நாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கின்றோம். இங்கே நாம் எப்பொழுதும் நிலையாக இருக்க போறதில்லை. வாழுகிற கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே நாம் இந்த உலகத்தில் உள்ளவைகளை நம்முடைய கரங்களில் எடுத்து பயன்படுத்திவிட்டு அதை விட்டு போக போகிறோம். இங்கிருந்து நாம் எதையும் எடுத்து செல்லப்படுவதில்லை என்பது நாம் யாவரும் அறிந்த ஒரு உண்மை. ஆகவே பாவமுள்ள மனிதன் தெய்வத்தோடு இணைந்து வாழ முடியாது. பாவமுள்ள மனிதன் தெய்வத்தோடு கொண்டிருக்கிற, இயேசு கிறிஸ்துவோடு கொண்டிருக்கிற தொடர்பை இழந்தவனாக இருக்கிறார். கிறிஸ்துவோடு ஒரு தொடர்பில் நாம் இருக்கின்ற பொழுது நமக்குள்ளாக அந்த பயம், கலக்கம் நம்மை விட்டு போய்விடும். உலகத்துக்காக வாழுகிற மனிதனோடு தெய்வம் தொடர்பில் இருப்பதில்லை. நாம் பரலோகத்துக்காக வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் நம்மோடு கூட தொடர்பில் வருகின்றார். ஆகவே இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது என்றால் நாம் பரலோக வாழ்வு வாழவில்லை, இந்த பூலோக வாழ்வை மாத்திரம் நாம் நம்பி இருக்கிறவர்கள் என்று அர்த்தமாயிருக்கும். பரலோக வாழ்வை நம்பினவர்கள்
பூலோக காரியங்களில் வருகிற எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அது இந்த உலகத்துக்குரியது மாத்திரம். இதை நான் கொஞ்ச காலம் பயன்படுத்தி விட்டு போகிறோம் என்கின்ற ஒரு உண்மையை அவர்கள் அறிந்திருக்கின்றபடியினால். ஆகவே நாம் வாசிக்கின்ற வேத பகுதியிலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால், நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்முடைய அநியாயத்தை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆதியிலே மனிதனை தெய்வம் படைத்த பொழுது அந்த மனிதன் பாவம் செய்தான். பாவம் செய்த பொழுது தேவனோடு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவன் கொண்டிருந்த தொடர்பை இழந்தான். ஆகவே அந்த இழந்த தொடர்பை மீண்டும் ஏற்படுத்துவதற்காக, அவனுடைய பாவத்தை போக்குவதற்காக ஒரு பரிகாரம் செலுத்தப்பட வேண்டும் நிரந்தரமாக. ஆகவே அந்த பரிகாரமாக இயேசு கிறிஸ்து தாமே இந்த பூமிக்கு வந்து தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அந்த பாவ நிவாரணத்தை செய்து முடித்து விட்டார். ஆகவேதான் நான் வாசிக்கின்ற வேத பகுதியிலே நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வேத புத்தகத்தில் பாவம் என்று அடையாளம் காட்டப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நாம் விளங்கி கொண்டு அந்த பாவங்களை நாம் செய்திருந்தால், ஒருவேளை அதை நாம் அறிவதற்கு முன்பு செய்திருந்தாலும் சரி, ஒருவேளை நாம் அறிந்த பின்பு நாம் துணிகரம் கொண்டு செய்திருந்தாலோ, செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் மாம்சத்தில் விழுந்து போயிருந்தாலோ, இங்கே வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது நீ அந்த பாவங்களை உணர்ந்திருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்து இரத்தம் என்னை இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கும், மன்னிக்கும் என்று சொல்லி விசுவாசித்து நீ அறிக்கை செய்தால் முன் வாழ்வில் இருந்து கர்த்தர் அந்த பாவத்தை நீக்கி போடுகிறார். அப்படியானால் பாவத்து நிமித்தம் இனி உங்களுக்கு தண்டனை அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிற்று. ஆகவே பாவத்தை அறிக்கை செய்தால் அது மன்னிக்கப்பட்டுவிடும். பின்பு அவர் உயிர்த்தார். ஆகவே அந்த உயிர்த்தெழுதலில் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்றால், அவரை விசுவாசித்தால், அறிக்கை செய்தால் நாம் இனி பாவம் செய்யாமல் வாழ நம்மால் முடியும். பாவத்தை விட்டு விலக முடியும். அதற்கு கிறிஸ்து இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே மரித்ததில் நம் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவர் உயிர்த்தபடியினாலே, பரிசுத்த ஆவியை தந்தபடியினாலே நமக்கு பாவத்தை செய்யாதபடி, பாவத்தை விட்டு விலகுவதற்கான அபிஷேகம், வல்லமை கிறிஸ்துவால் கொடுக்கப்படுகிறது. ஆகவே நாம் வேத புத்தகத்தை நன்றாக வாசித்து தியானித்து நாம் பார்க்கின்ற பொழுது, வேத புத்தகம் சத்திய வசனமானது பாவம் என்று எதையெல்லாம் அடையாளம் படுத்துகிறதோ அவைகளை எல்லாம் நாம் விளங்கி கொண்டு அவைகளை செய்திருந்தாலோ, ஒருவேளை இந்த நாட்களில் செய்ய நாம் எண்ணி இருந்தாலோ அதையெல்லாம் விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டுவிடும் பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியானவர், அதாவது கிறிஸ்துவோடு கூட, தெய்வத்தோடு கூட ஒரு தொடர்பு நமக்கு ஏற்படுகிறது. நாம் கிறிஸ்துவின் ஆலயமாக, அவருடைய தேவ ஆலயமாக மாற்றப்படுகிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம் பாவங்களை மறைத்தால் நாம் வாழ்வடைய முடியாது. இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் என்னவென்றால், நாம் நம்முடைய பாவங்களை வேத வசனம் சுற்றி காட்டுகின்ற பொழுது, நான் இந்த பாவத்தை நியாயமாய் செய்திருக்கிறேன், இந்த பாவம் செய்ததில் எந்த தப்பும் இல்லை என்று நம்முடைய பாவத்தை உணர மறுக்கின்றோம். இன்னொரு சூழ்நிலையில் நான் அந்த பாவத்தை செய்யவில்லை, பிசாசானவன் என்னை செய்ய தூண்டினான் என்று பிசாசின் மேல் நாம் பழியை போட்டு விடுகிறோம். இது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. வேத வசனம் நம்முடைய பாவத்தை நமக்கு சுற்றி காட்டுகின்ற பொழுது நாம் அந்த பாவத்தை, ஆம் நான் தான் செய்திருக்கிறேன், அதை நான் விருப்பத்தோடு செய்தேனோ விருப்பம் இல்லாமல் செய்தேனோ, ஆனால் நான் செய்தது தவறு, இதை நான் நியாயப்படுத்த முடியாது. சூழ்நிலை நிமித்தம் நான் செய்திருக்கலாம், நண்பர்கள் செய்ய தோன்றிருக்கலாம், எதிரிகள் செய்ய வைத்திருக்கலாம், இப்படி பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நான் செய்ததோ தவறு.
என்று முதலாவது அந்த தவறை உணர வேண்டும். அதுதான் நம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். 13வது வசனத்திலே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்படியானால் முதலாவது கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு போதித்திருக்கிற இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற கற்பனைகளை, கட்டளைகளை நீ கவனித்து பார். அவைகள் உன் பாவத்தை உனக்கு அடையாளப்படுத்தும். அடையாளப்படுத்துகின்ற பொழுது நீ அந்த பாவத்தை நான் செய்தேன் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அது பாவம்தான் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் கொலை செய்கின்றான். கொலை செய்து விட்ட பின்பு தான் செய்த கொலைக்கு நியாயம் கற்பிக்கிறவனாக இருக்கிறான். ஒருவன் பொய்யை பேசுகிறான். நான் பொய் பேசினது சரிதான் என்று அதற்கு நியாயம் கற்பிக்கின்றான். ஒருவன் விபச்சாரம் பண்ணுகின்றான். அவன் சொல்லுகிறான், நான் விபச்சாரம் பண்ணினது சரிதான், என் சூழ்நிலை அப்படி நான் செய்தேன், அது நியாயம்தான் என்று சொல்கிறான். நான் இந்த 3 காரியங்களை மாத்திரம் நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படி சொல்கிறேன். வேதம் சொல்லுகிறது கொலை செய்யக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கொலை செய்யக்கூடாது. அப்படியானால் நீங்கள் கொலை செய்துவிட்டு எந்த விதத்திலும் அதை நியாயப்படுத்த முடியாது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் செய்தீர்கள் என்பது அது இந்த உலகத்தினுடைய காரியம். ஆனால் நீங்கள் செய்ததோ கொலை. ஆகவே அந்த கொலை நான் செய்தது மன்னிக்கப்பட வேண்டும். ஆகவே நான் இந்த கொலையை செய்து விட்டேன், என்னை மன்னியும், இனி என் வாழ்நாளில் ஒருபோதும் இந்த கொலையை செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். ஒரு சூழ்நிலை நிமித்தம் பொய் பேசிவிட்டோம். நாம் சொல்லுவோம், நான் இந்த பொய்யை பேசாவிட்டால் பெரும் பிரச்சனை வந்துவிடும் என்று நாம் சொல்லுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்வேன். பொய் பேசக்கூடாது. ஆனால் ஒரு பிரச்சனை வரும் என்றால் சில உண்மைகளை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு மாறாக பொய் பேசக்கூடாது. உண்மையை நீங்கள் சில காலம் மறைத்து வைப்பது தவறில்லை. ஆனால் அதை மறைப்பதற்காக பொய் பேசுவது தவறுதான். ஆகவே பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும். பொய் என்பது பிசாசினுடைய மைய கிரியையாக இருக்கிறது. ஆகவே நான் இந்த காரணத்துக்கு தான் பொய் சொன்னேன் என்று அதை நாம் ஒருபோதும் நியாயப்படுத்தக்கூடாது. பொய் சொன்னது தவறு என்று சொல்லி உணர்ந்து இனி நான் பொய் பேச மாட்டேன் என்று நம்முடைய இருதயத்திலே நாம் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். 3வது நாம் பார்த்தோம் விபச்சாரம். விபச்சாரம் என்பது பாவம்தான். சில நேரங்களிலே சில மனிதர்களானாலும் மனுஷிகளானாலும் நான் இந்த உலகத்தின் சூழ்நிலை, என் சரீர நிலை, என் குடும்ப நிலை, என் கணவனுடைய நிலை, என் மனைவியின் நிலை, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். இல்லை என்றால் நான் ஏதோ மது போதையில் இருந்தேன், விபச்சாரம் செய்து விட்டேன். என் சூழ்நிலையில் யார் இருந்தாலும் அதை தான் செய்வார்கள் என்று அதை நியாயப்படுத்துவார்கள். வேதம் சொல்லுகிறது விபச்சாரம் பாவம். விபச்சாரம் என்பது சரீரத்தோடு சேர்ந்திருக்கிற ஒரு கொடூரமான ஒரு பாவம். அது ஆன்மாவையும் அழிக்கிறது, அது சரீரத்தையும் அழிக்கிறது. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படியானால் விபச்சாரம் செய்யக்கூடாது எந்த சூழ்நிலையிலும். அப்போ வேதம் சொல்லுகின்ற பொழுது, நாம் அதை கவனிக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது நாம் சொல்ல வேண்டும், இனி நான் ஒருபோதும் விபச்சாரம் செய்ய மாட்டேன். கடந்த காலங்களில் சூழ்நிலை, சந்தர்ப்பம் என்னை இந்த பாவத்தில் தள்ளிவிட்டது, நான் விழுந்து விட்டேன், உண்மைதான். இனி ஒருபோதும் ஒரு காலம் நான் விபச்சாரம் பண்ண மாட்டேன் என்று உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த உறுதியான தீர்மானங்களை எடுத்துவிட்டு இந்த செய்த பாவத்தை கிறிஸ்து எனக்கு மன்னித்து விட்டார் என்று விசுவாசித்தால் நிச்சயமாகவே அது மன்னிக்கப்பட்டிருக்கும். இனி செய்ய மாட்டேன் என்கிற உறுதிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இனி அதை செய்யாதபடிக்கு கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். இனி அந்த சூழ்நிலை வரும் பொழுது பிதாவை நோக்கி, இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் அந்த சூழ்நிலைகளை தவிர்க்கவும், அதிலிருந்து விலகி ஓடவும், தப்பித்துக் கொள்ளவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ உங்களுக்குள்ளே பிதா இருக்கிறார், குமாரனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். ஆகவே நீங்கள் தேவாலயமா இருக்கிறீர்கள். தேவாலயம் பரிசுத்தமாக இருக்கிறது.
பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நீங்கள் எப்படிப்பட்ட பாவ சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்று உங்கள் வாழ்விலே பயம், கலக்கம் இருக்கலாம். இன்று இயேசு சொல்லுகிறார், நீங்கள் செய்த தவறை உணருங்கள், இனி செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுங்கள், செய்த தவறை மன்னியும் என்று சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணம் அதை மன்னித்து விடுகிறது. அவருடைய இரத்தம் அதற்கு பலியாக செலுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் இனி நான் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் உள்ள சில விஷயங்களை நீங்கள் கேட்கின்ற பொழுது கர்த்தர் உங்கள் தேவை அறிந்து அந்த காலகட்டத்தில் தான் அதை உங்களுக்கு செய்வார். சிலரை தருவார், சிலரை தராமல் அப்படியே காலம் தாழ்த்தி விடுவார். ஏனென்றால் உங்கள் பார்வையில் அது தேவையா இருக்கிறது, அவருடைய பார்வையில் அது உங்களுக்கு தேவை அல்லாதது. ஆனால் பாவத்தை விட்டு விலகுவதற்கு, பாவ கண்ணியிலிருந்து தப்பிப்பதற்கு, பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை ஆவதற்கு நீங்கள் ஜெபித்த அடுத்த நொடி பொழுதை, கன பொழுதை கர்த்தர் கிரியை செய்வார். ஏனென்றால் பாவ மன்னிப்பு என்பது எல்லா மனிதருக்கும் கண்டிப்பாக தேவையானது. அதை கால தாமதப்படுத்த முடியாது. இந்த பாவத்தை செய்து விடட்டும், அடுத்த பாவத்தில் அவனை காப்பாற்றி விடலாம் என்பது கிறிஸ்துவின் தெய்வத்தின் திட்டம் அல்ல. பாவம் செய்யாமல் நம்மை காப்பாற்றுவதுதான் கிறிஸ்துவின் மெய்யான திட்டமாயிருக்கிறது. அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் இந்த பாவத்தை செய்யாதபடி என்னை காத்துக் கொள்ளும் என்று நீங்கள் மனப்பூர்வமாய் ஜெபித்தால் அந்த நொடி பொழுதை கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு கிரியை செய்து உங்களை அந்த பாவம் செய்யாதபடி அந்த சூழ்நிலையிலிருந்து, அந்த கண்ணியிலிருந்து நிச்சயமாக கர்த்தர் காப்பாற்றுவார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், பாவத்தை விட்டு விடுங்கள், பாவத்தை விட்டு விலகி ஓடுங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய துணையை தேடுங்கள். அவர் உங்களுக்கு ஒத்தாசை தருவார். இதுதான் கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்த பொழுது மனுக்குலத்திற்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். இனி பயம் நம்மை ஆட்கொள்ள முடியாது. இந்த பாவ மன்னிப்பு நிச்சயமும் பாவமில்லாத வாழ்வும் நமக்கு கிடைத்தவுடன் மன நிறைவு, சந்தோஷம், சமாதானம் பூரணமாய் நம் வாழ்வில் விளங்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் பரிசுத்தமும் நிறைந்து பரத்திலும் எங்களுக்குள்ளும் வாசம் பண்ணுகின்ற எங்கள் பரம தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்திலே மன்றாடினேன். இவர்கள் கடந்த காலங்களிலே செய்த பாவங்களை இவர்களுக்கு உணர்த்து, அந்த பாவங்களை அவர்கள் அறிக்கை செய்ய உதவி செய்யும். அது மாத்திரமல்ல, புதிய ஒருவேளை பழைய பாவமே மீண்டும் அவர்களை தீண்டும் என்றால், செய்வதான சூழ்நிலைகள் கண்ணிகள் வைக்கப்படும் என்றால், நீர் அவைகளிலிருந்து இவர்களை விலக்கி காக்க வேண்டாம். உம்மோடு கொண்டிருக்கிற தொடர்பு, ஐக்கியத்தை இழந்திருக்கிற இவர்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை சுதந்திரித்துக் கொண்டு பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்வை வாழ, உம்முடைய ஆலயமாக வாழ, நீர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். அது நிமித்தமாய் வாழ்வில் இருக்கிற பயம், கலக்கம், போராட்டங்கள், தீயர்கள் இந்த நொடி பொழுதிலிருந்து அவர்களை விட்டு விலகச் செய்கிறார். சமாதானம், சந்தோஷம், சௌக்கியமும் இவர்கள் வாழ்வில் பூரணமாய் உண்டாயிருக்கு. இந்த வேளையிலே, இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கியிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் இனி மற்றவர்களை விடுதலையாக்கும்படியாக இவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த சனப்பொழுது உங்களுடைய சமாதானம், சந்தோஷம், மன நிறைவு போதும் என்கிற சிந்தை அவர்களை ஆட்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். தேவனாய் கர்த்தாவே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்து வருகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன், பலமுள்ள பிதாவே, ஆமென்.
பரிசுத்த ஆவியால் பரமனின் அன்பினை பகர்ந்திடுவாரும் தன் இருதயத்தினிலே. பரிசுத்த ஆவியால் பரமனின் அன்பினை பகர்ந்திடுவாரும் தன் இருதயத்தினிலே. மறுரூப நாளின் அச்சாரமதுவே மகிமையும் அடைந்திடுவாய். மறுரூப நாளின் அச்சாரமதுவே மகிமையும் அடைந்திடுவாய். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாய் சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாய் சுன்னை அழைக்கிறாரே. இயேசுவல்லாது ரட்சிப்பு தரவோர் ரட்சகர் வேறு ஈகம் அதிலுண்டோ? இயேசுவல்லாது ரட்சிப்பு தரவோர் ரட்சகர் வேறு ஈகம் அதிலுண்டோ? அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன் நாயகரே. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன் நாயகரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாய் சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாய் சுன்னை அழைக்கிறாரே. நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய். இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய். வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல